நமக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளியை நிர்வகிக்கிறவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஷரியத். ஷரியத்தை தான் இங்கு பேச வேண்டும். ஷரியத்தை தாண்டி, ஷரியத்தை நம்முடைய உயிர் மூச்சு, ஷரியத்திற்கு எதிராக எது நடந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஆலய கஃபாலாக நாங்கள் இருந்து களத்திற்கு வர தயார், எதையும் சந்திக்க தயார் இன்ஷா அல்லாஹ். ஷரியத்தை ஒருபோதும் விட முடியாது. ஷரியத் அசல். எங்கள் ஷரியத்திற்காக இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஷரியத் என்பது யாரோ ஒரு மனிதனால் எழுதி கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. ஷரியத் இறைவனால் இந்த சமூகத்திற்கு அழகாக ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது ஷரியத். அதை உடைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு எதிராக நாங்கள் நிச்சயம் களம் காணுவோம். முதல் விஷயம், பள்ளிவாசலை இன்னொரு மதத்தினவர் இது செய்ய நிர்வகிக்க கூடாது. அதில் ஒன்று. இரண்டாவது விஷயம், என்று 12 வருடம் ஒருவர் ஒரு இடத்துல வக்ஃபுடைய நிலத்தில் இருந்தார் என்று சொன்னா, அந்த நிலம் அவருக்கு சொந்தம் என்று சொன்னா, இங்கு எதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க? எதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க? ஒட்டு மொத்தமாய் இஸ்லாமியர்களிலிருந்து அந்த இடங்களை சுருட்டுவதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள். இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வக்ஃபு சொத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ குறிப்பிட்டதுதான். ஆனால் இந்தியாவின் அடையாளமாக சொல்லக்கூடிய இந்தியாவுடைய நிறைய முக்கியமான இடங்கள் எல்லாம் வக்ஃபுக்கு கீழாகத்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய கார்ப்பரேட்டுடைய முதலாளிகளுடைய இல்லம் கூட வக்ஃபுக்குள் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் அவர்களை பாதுகாப்பதற்கு இங்கு சொந்த நாட்டு மக்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரை இங்கு தூக்கிடுவதற்கு தயாராகிவிட்டது பாசிச ஒன்றிய அரசு. நம்மிடமிருந்து நம்முடைய அடையாளங்களை பிடிக்க வேண்டும் என்பது முக்கிய நோக்கம். வெறும் வக்ஃபு தானே, அது வக்ஃபு போர்டுக்கு சம்பந்தப்பட்டது, நம்ம ஏன் குரல் கொடுக்கணும் அல்ல. பள்ளிகளை மீட்டெடுப்பது கட்டாயம். இன்னைக்கு நிறைய பள்ளிகள், திருப்பூரில் கூட சமீபத்தில் பாரம்பரியமான ஒரு தர்காவை முடித்து கட்டுவதற்கு பாசிசவாதிகள் திட்டமிட்டார்கள். ரமலான் மாதம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம், முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டு அந்த இருக்கக்கூடிய நேரத்தில் அறிவிக்கின்றார்கள், அந்த பள்ளியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இடிக்க வேண்டும் என்று இதே திருப்பூர் மாநகரத்தில் அறிவிக்கிறார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாமிய இயக்கங்களோடு ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த முயற்சியை அடியோடு வெற்றி எடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றி எடுத்ததை போல் இந்த ஷரியத்தையும் வெற்றி எடுப்போம். எப்படி ஜல்லிக்கட்டு விவசாய மசோதாவை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தி அதை அமல்படுத்த முடியாமல் குப்பையில் தூக்கி எறிந்தார்களோ, அதே போல் இந்த பாசிசவாதிகள் இந்த வக்ஃபையும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கண்டன உரங்க குரலோடு கண்டன